ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் மதிஹேமா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நோட்டீஸ் போர்டில் வந்து அப்டேஷன், இன்றைக்கி காலையில் வந்து அப்டேஷன் பற்றி பார்க்க போகிறோம். என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன அப்டேஷன் அப்படின்னா, நமக்கு பை மோட்லேருந்து ஆப் இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நடுவில் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ அந்த ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் பண்ணிட்டாங்க. இப்போது இன்ஸ்டால் பண்ண சொல்லிட்டாங்க. எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போது நீங்கள் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா, இப்போது உங்களுக்கு வந்து யாருமே அப்ளைனர் இல்லை, உங்களோட அப்ளைனர் வந்து ரீஃபண்ட் வாங்கிட்டு போயிட்டாங்க, உங்களுக்கு சரியான கைடன்ஸ் இல்லை, உங்களுக்கு வந்து வேறு எந்த ஒரு குரூப்லேயும் ஜாயின் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்றவங்க வந்து இதில் இருக்குது பார்த்தீங்களா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் இருக்கா, அதெல்லாம் ஓப்பன் பண்ணி நீங்கள் அதில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட எஸ்பி அஃபிஷியல் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து அதுக்கான லிங்க் கொடுத்துருப்பாங்க, பைமோட் லிங்க்கு. நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொன்று, இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயம் பண்ணணும். அது என்ன அப்படின்னா, ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருப்பீங்க நம்ம பைமோட் ஆப்பு, இல்லைனா ஒரு சிலர் வந்து வாலண்டியர்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, அவங்க வச்சுருப்பீங்க. இந்த ஆப்ஸை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு இன்ஃபோன்னு காட்டும். அந்த இன்ஃபோக்குள்ளே போய் கிளியர் கேட்ச் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து திரும்பி அதே மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதே மாதிரி இன்ஃபோ அண்ட் அன்இன்ஸ்டால் கேட்கும், அதில் அன்இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது. அதுக்கடுத்து நம்மளோட இப்போது நீங்கள் வந்து அப்ளைனர் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளைனர் இருப்பாங்க. அந்த அப்ளைனர் வந்து உங்களுக்கு அந்த லிங்க் சென்ட் பண்ணியிருப்பாங்க, குரூப்பில். சென்ட் பண்ணலை அப்படின்னா கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போ சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு அதில் வந்து மொபைல் நம்பர், ஃபஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு எல்லாமே கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வந்து நீங்கள் அதில் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே. இதில் வந்து ரெஃபரல் கோடு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக கிளியர் கேட்ச் கொடுக்கலன்னு அர்த்தம். நீங்கள் வந்து கரெக்டாக கிளியர் கேட்ச் கொடுத்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இதில் வேறு எதுவுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள். அதுக்கடுத்து இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க் வந்து இந்த வாரத்துலேருந்து மாறி இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் அப்டேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு சிலர் வந்து செக் பண்ணாமல் பழைய இதே போட்டிருக்காங்க. 21 வரைக்கும் அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. 22 சண்டேலேருந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்றத நீங்கள் உங்களோட பேஜை ஓப்பன் பண்ணி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இந்த இருக்குது பார்த்தீங்களா, டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன், இதில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. உங்களுக்கு எப்பவும் போல் 3 மினிட்ஸ் வீடியோ கேட்டிருக்காங்க. ஓன் வாய்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட ஃபேஸ் நீங்கள் ரிவீல் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி ஸ்பான்சர் வீடியோ அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபைலை வந்து நீங்கள் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் வாசித்து பார்த்துக்கோங்க. அடல்ட் கண்டென்ட் தேவையில்லை. அதே மாதிரி நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கல்ல, இதில் வந்து டாபிக் வந்து நீங்கள் போடணும். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட வீடியோ எடுக்கும்போது உங்கள் வீடியோ எடுத்து வச்சுருப்பீங்க. இப்போ அதை அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி எடிட் பண்ணுவீங்கள்ல, அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓன் வாய்ஸில் ஸ்பான்சர் கண்டென்ட் சொல்லணும். இப்போ வந்து எஜுகோஸ்ட் ரிலேட்டடாக இருக்கிறதுனால எஜுகோஸ்ட்டு சொல்லிடுறீங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதில் வந்து வீடியோ ஃபைல் இருக்கா, அந்த வீடியோ ஃபைலை அதில் அட்டாச் பண்ணிக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட கண்டென்ட்டை போட்டுக்கிறீங்க. அவ்வளோதான். இதில் இன்னொன்று என்னென்னா, உங்களோட டைட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இருக்குது பார்த்தீங்களா, ரெட்டில் கொடுத்துருக்காங்களா, நீங்கள் வந்து டைட்டில் போடும்போது உங்களோட டைட்டிலில் 3 ஹேஷ்டேக்ஸ் வந்து ஸ்பான்சர் கண்டென்ட்டில் உள்ளது கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 3னா ரொம்ப நல்லாயிருக்கும், இல்லைனா மற்றபடி எதுனாலும் ஓகே. நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த வீடியோ போடுறீங்களோ, எது சம்மந்தமாக போடுறீங்களோ அந்த வீடியோவில் சம்மந்தமாக ஒரே ஒரு ஹேஷ்டேக். இதுதான் மெயின், ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட்டு வந்து எப்பவும் போல தான் நமக்கு அந்த இது கொடுத்துருப்பாங்கல்ல, இந்த இதை ஃபுல்லாக நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவோம்ல, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான், இது ரொம்ப சிம்பிள். இது கண்டிப்பாக எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இதை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொன்று, நீங்கள் இப்போ வந்து இந்த கண்டென்ட் வந்து எஜுகோஸ்ட்டை வந்து ஸ்பான்சராக போடாமல் நீங்கள் பைமோட போடுறீங்க அப்படின்னா உங்களோட டாஸ்க்கை கேன்சல் பண்ணிடுவாங்க. அப்புறம் அந்த வாரத்துக்குள்ள அமௌண்ட் ஆட் ஆகாது, அதனால் கவனமாக பண்ணிக்கோங்க. கூப்பன் வந்து சேல்ஸ் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இப்போ பைமோட் இன்ஸ்டால் பண்ண போகிறோம், நெக்ஸ்ட்டு சேல்ஸ் தான். இதில் என்ன அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு அப்ரூவல் ஆகிருந்தது அப்படின்னா
இந்த இருக்குது பார்த்தீங்களா, கூப்பன் சேல்ஸ் ரெக்வஸ்ட்டுன்னு. இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பேஜ் காட்டும். இதில் வந்து நீங்கள் உங்களோட பைமோட்டில் கொடுத்த இமெயில் ஐடி, பைமோட்டில் கொடுத்த ஃபோன் நம்பர், பைமோட்டில் உள்ள ஆர்டர் ஐடி, நீங்கள் பைமோட் ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு அதில் ஆர்டர் ஐடி விசிபிளாக இருக்கும். அதே மாதிரி அதில் செட்டிங்ஸ் இருக்கும். மெனுவில் போய் செட்டிங்ஸில் போய் உங்களோட மெயில் ஐடி, உங்களோட அட்ரஸ்ஸு, உங்களோட ஃபோன் நம்பர் எல்லாமே நீங்கள் கொடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அது என்னென்ன கொடுத்தீங்கன்றதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து முதல்ல வச்சுக்கோங்க. எப்போவுமே நம்ம என்ன ஒர்க் பண்ணாலுமே அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இதுவுமே சப்மிட் பண்ண முன்னாடி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் அப்ளை பண்ணிவிட்டு இதில் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா வேலை முடிஞ்சது. இதுவுமே ரொம்ப ஈஸி தான். நெக்ஸ்ட் இப்போ வந்து ஒரு சிலருக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். இந்த அமௌண்ட் வரும்போது எனக்கு பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் சேஞ்ச் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து அப்ரூவல் கொடுத்த எல்லாருக்குமே வந்து பேங்க் அக்கௌண்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மூலயமா உங்களுக்கு நியூ பேங்க் டீட்டெயில் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இன்னொன்று பே அவுட். இதில் வந்து ஏற்கனவே வந்து கொஞ்சம் பேருக்கு வந்து போடாமல் இருக்காங்க, மற்ற எல்லாருக்கும் போட்டுட்டு தான் இருக்காங்க. இப்போ வரைக்கும் நமக்கு வந்து நிறையாவே போட்டுட்டாங்க. ரீஃபண்ட் எல்லாமே போய்கிட்டு தான் இருக்குது. 40% மேலே முடிச்சிட்டாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த மந்த் எண்டுக்குள்ளே கண்டிப்பாக ரீஃபண்ட் போட்டு முடிச்சிடுவாங்க. இதில் வந்து அமௌண்ட் போய்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்கல்ல, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண 75 மெம்பர்ஸ்க்கு மட்டும் இப்போ பேமெண்ட் போடலை. ஏன் அப்படின்னா இதுக்காக லீகல் டீம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்களே, அந்த லீகல் டீமுக்கு தேவையான அமௌண்ட் வந்து அவங்களோட வாலெட்லேருந்து எடுத்து கொடுக்குற மாதிரி பேசியிருக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் நீங்கள் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுனால மட்டும் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்துட போகிறதில்ல. நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்காமல் இருந்தாலே வரதுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு அந்த கம்ப்ளைண்ட் பக்கமே அவங்க ஓடிட்டுருப்பாங்களே தவிர நமக்கு அமௌண்ட் கொடுக்க முடியாது. அதனால் எல்லாருமே கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக நம்ம அமௌண்ட் வாங்கிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து எஜுகோஸ் கோர்ஸ். இப்போ நிறைய பேர் வந்து எஜுகோஸ் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ண சொன்னதுனால பர்ச்சேஸ் பண்ணி நம்ம சேல்ஸ் டீமில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் அந்த கோர்ஸை நிறைய பேர் அட்டன் பண்ணுறதில்ல. அதை அட்டன் பண்ணோம் அப்படின்னு தான் நமக்குமே பெனிஃபிட்டு. அவங்களுமே வந்து அடுத்தடுத்து நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதை அட்டன் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு பாருங்கள். இல்லைனா அப்புறம் எஜுகோஸ்ட்டையுமே தூக்கிடுவாங்க. நியூ ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று இருக்குது. என்னது அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்றாப்ப தான் இருக்கும். நம்ம வந்து கரெக்டாக வந்து இந்த வீக்குள்ளே ஒரு 30,000 மெம்பர்ஸ் வந்து ஆப்ஸை வந்து ஓப்பன் பண்ணிட்டோம், இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா வச்சுக்கோங்க, நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஏர்னிங்ஸ் கொடுப்பாங்க. பர் டேக்கு 150க்கு மேலே வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு 15 வந்து நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது மந்த்லி 4,500 ருபீஸ் வருது. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு ப்ரொமோஷன் டீமில் உள்ளவங்க சேல்ஸ் டீம் போகலாம். ஏன்னா 30,000 பேர் வந்து நமக்கு இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ஏர்னிங்ஸ் வர ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ப்ரொமோஷன் டீம் மட்டும் கிடையாது, எல்லாருமே ஏர்ன் பண்ணலாம். ஃப்ரீ ஜாயினிங்கில் வர்றவங்களை தவிர மற்ற எல்லாருமே தான். ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப பெரிய வேலையெல்லாம் இருக்காது. நம்ம ஏற்கனவே வந்து கண்டென்ட் வந்து ஷேர் பண்ண தான் செய்கிறோம். இதே மாதிரி கண்டென்ட் ஷேரிங் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. அந்த கண்டென்ட்டை வந்து கரெக்டாக நம்ம ஷேர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான அமௌண்ட் நமக்கு ஏறும். இதை எலிஜிபிலிட்டி பார்த்து தான் கொடுப்பாங்க. ரெகுலராக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு யார் யார் கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி அமௌண்ட் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணி போடுறாங்க, அதே மாதிரி அந்த ஒர்க்ஸ் எல்லாமே கொடுக்குற ஒர்க் எல்லாமே கரெக்டாக அப் டு டேட் அப்டேஷனில் யார் யார் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்து தான் கொடுப்பாங்க. இது ஒன் டைம் தான் நம்ம இந்த வந்து ஒரு டார்கெட்டை ரீச் பண்ணணும். ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஒர்க் வந்து அவங்க நம்மளை நம்பி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக ஒர்க் பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. அதே மாதிரி இதில் வந்து இப்போதைக்கு நம்ம வந்து பைமோட் எவ்வளோ இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம ப்ளே ஸ்டோர் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் 2-3 டேஸ்லேயே தெரிஞ்சிடும் நமக்கு என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரப்போகுது அப்படின்றத. கண்டிப்பாக எல்லாருமே ஓரளவுக்கு உங்கள் அப்ளைனர்லேருந்து வாங்கி ஆப் எல்லாமே வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் EOWவில் வந்து இந்த மாதிரி பிரச்சனைக்கு வந்து ஏன் இவ்வளோ லேட் பண்ணாங்க அப்படின்னா எஸ்பிஓவை பற்றின நாலேஜ் இல்லாததுனால தான். இப்போ எஸ்பிஓவில் வந்து ஒர்க் பண்ணுற ஒரு மெம்பருக்கு வந்து ஃபோன் போட்டு கேட்டால் எஸ்பிஓனா என்னென்னே தெரியாமல் இருந்திருக்காங்க. அதனால் இனிமேல் கொடுக்குற ஜாயினிங் ஆகுது ஓரளவுக்கு நாலேஜபிள் பர்சனாக இங்கிலீஷ் ரீட் பண்ணுற தெரிகிறவங்களா, முக்கியமாக காலேஜ் பசங்களாக கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் எஜுகேஷன் வந்து அதிகமாக இருக்கும். அதுமாரி அவங்களும் நிறையா தெரிஞ்சுக்கலாம், நிறையா படித்து தெரிஞ்சுக்குவாங்க, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஆர்வம் இருக்கும். அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்மே உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணுவாங்க. அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு கிளாரிட்டியோட நியூ ஜாயினிங் கொடுக்கறது ரொம்ப நல்லது.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இதே மாதிரி தகவல் தெரிஞ்சுக்கொள்ள மதிகமா யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.